எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகு செவ்வாயுடைய இணைவு அசுபத்துவ இணைவா அல்லது சுபத்துவ இணைவா என்பதனுடைய அந்த விளக்கங்களை பார்க்கலாம். பொதுவாக பூமியை சுற்றியுள்ள அந்த 360 டிகிரி சுற்றுப்பாதையை 30 டிகிரி சம பாகங்களாக பிரித்து அதை ராசிகள் என்று அறிமுகப்படுத்திய நம்முடைய ஞானிகள் அந்த 12 பாவங்கள் தான் ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்திற்கும் காரணமாகிறது. அனைத்து நிலைகளையும் குறிக்கிறது. அந்த பாவக சுபத்துவத்தை பொறுத்து அந்தந்த பாவகத்தினுடைய ஆதிபத்திய பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைப்பது கிடைக்காமல் போவதை நாம் முடிவு செய்கிறோம். அங்கனம் ஒரு வீடு சுப ஒளியை பெறுகிறது, சுபத்துவம் அடைகிறது என்று சொன்னால் லக்னத்திலிருந்து அந்த வீடு எந்த ஆதிபத்தியத்தை பெற்றுள்ளதோ அந்த ஆதிபத்திய பலன் அந்த ஜாதகரை முழுமையாக சேருகிறது, அல்லது அந்த ஆதிபத்திய பலன் அந்த ஜாதகருக்கு பூரணத்துவமாக கிடைக்கப்பெறுகிறது என்று நாம் சொல்லலாம். உதாரணமாக, ஒரு லக்னம் ஒரு மனிதனுடைய வடிவத்தை, அவருடைய திறமையை, அவருடைய அங்கீகாரத்தை குறிக்கிறது, அல்லது எப்பேற்பட்ட வாழ்வை வாழுகிறார் என்பதை அதை குறிக்கிறது. அந்த லக்னத்தில் சுப ஒளி படும்போது அல்லது சுப கிரகங்கள் அங்கு இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் சுபத்துவமாகும்போது மற்ற எந்த பாவங்கள் அடிபட்டிருந்தாலும் அவர் சுயகாலில் நிற்பார். அவருக்கான அங்கீகாரம் மறுக்கப்படுவதில்லை. எங்கு சென்றாலும் ஒரு தனித்துவமாக மதிக்கப்படுகிறார். காரணமே இல்லாமல் அவருடைய புகழை மற்றவர்கள் பாடுவார்கள். அதுபோல் அவருக்கென்று ஒரு ஆதரவு கூட்டம், அவருடைய நலன் விரும்பிகள் இருப்பார்கள். இதெல்லாம் எப்பேற்பட்ட மோசமான கிரக அமைப்பு இருந்தாலும் லக்னம் சுபத்துவமாகிறது என்ற விதியின் அடிப்படையில் அவர் இந்த பலன்களை எல்லாம் அனுபவிக்கிறார். ஆக ஒவ்வொரு பாவகமும் ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு தேவையான மனிதனுடைய வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஆதிபத்தியங்களை குறிக்கிறது. அந்த ஆதிபத்தியங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பாவகம் சுபத்துவம் பெற வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அப்போது இருள் கோள்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, சனி, அதே போல் முக்கால் பாபர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், இவர்கள் ஒரு பாவகத்தில் இருக்கும்போது அந்த பாவகம் இருளால் சூழப்படுகிறது. இருளால் சூழப்படுகிறது என்று சொன்னால் ஜோதிடம் என்பதே நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வரோம், ஒளியை, ஈர்ப்பு விசையை மட்டுமே மையமாக கொண்டது. ஒரு பாவகத்தில் ஒளி சுபத்துவமான, அதாவது சுபத்துவமான ஒளி பதிகிறது என்று சொன்னால் அந்த பாவகம் சிறப்படைகிறது, புனிதமாகிறது. அந்த ஆதிபத்திய பலன்கள் சிறப்பாக அந்த ஜாதகருக்கு வந்து அடைகிறது. அப்போது இருள் கோள்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த இடத்தில் இருக்கும்போது அந்த பாவகம் இருளால் சூழப்படுகிறது. அப்போது ஒரு மனிதனுக்கு அந்த எந்த பாவகத்தில் அந்த ராகுவோ சனியோ அல்லது முக்கால் பாவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோ அங்கே இருந்து, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஒவ்வொரு பாவகமும் 30 டிகிரியை கொண்டது. 30 டிகிரியினுடைய நடு மையத்தில் இருந்தால் அந்த பாவகம் முழுவதும் அந்த இருள் இருக்கிறது என்று பொருள். அல்லது ஆரம்ப பகுதியிலோ இறுதி பகுதியிலோ இருந்தால் ஒரு குறிப்பிட்ட சதமானம் அந்த இருள் அந்த பாவகத்தை சூழ்ந்துள்ளது என்பது பொருள். ஸோ அது இருக்கும் அளவை பொறுத்து அந்த இருள் எந்த அளவுக்கு அந்த பாவகத்தை சூழ்ந்துள்ளது, ஆக்கிரமித்துள்ளது என்பதை வைத்து அந்த பாவகம் பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறாக அந்த பாவகம் பாதிக்கப்படும் போது அது லக்ன பாவத்திலிருந்து எந்த ஆதிபத்தியத்தை குறிக்கிறதோ அந்த ஆதிபத்தியம் முழுமையாக அந்த ஜாதகரை அடைவது இல்லை என்பதுதான் விதி. உதாரணமாக, ஒரு 5ஆம் பாவகம் இருக்கிறது. 5ஆம் பாவகத்தின் நடு மையத்தில் 30 டிகிரி என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதில் அந்த பாவகத்தின் 15வது டிகிரியில் ராகு இருக்கிறார் என்று சொன்னால் முழுமையாக அந்த 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டுள்ளது, இருளால் சூழப்பட்டுள்ளது என்பது அதனுடைய பொருள். அப்போது 5ஆம் பாவகம் என்பது பூர்வ புண்ணிய, அந்த புண்ணியத்தினுடைய பலனை நமக்கு தருவது. அதுபோல் புத்திர ஸ்தானம் என்று சொல்லுகிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்வில் ரொம்ப முயற்சி பண்ணாமல் ஈஸியாக கிடைக்கும், அதாவது லக் ஃபேக்டர்னு சொல்கிற யோகம், அந்த யோகத்தை குறிப்பது அந்த 5ஆம் பாவகம்.
இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இருள்கோள்கள் ஒரு பாவகத்தை ஆக்கிரமிக்கும் போது ஒவ்வொரு பாவகத்திற்கும் உயிர்காரகத்துவம் ஜடக்காரகத்துவம் என்று 2 உண்டு. அந்த காரகத்துவத்தை முழுமையாக அளிக்கிறது அல்லது பாதிக்கிறது என்று சொல்லுகிறோம். அப்போது அந்த 5ஆம் பாவகத்தினுடைய உயிர்காரகத்துவம் புத்திரம், அதாவது பிள்ளைகள். அப்போது திருமணம் ஆகும்போது அந்த அந்த இடத்தை ஆக்கிரமித்த ராகுவினுடைய திசை நடக்கிறது என்று சொன்னால் புத்திரம் இருக்காது, அல்லது புத்திரத்திற்காக அலைய வேண்டும், பெரிய பெரிய மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுக்க வேண்டும், பின்னர் தான் கிடைக்கும் என்பது ஊர்ஜிதமாகிறது. இல்லை, பிள்ளை பிறந்து விட்டது, பிள்ளை ஒரு 10வது படிக்கும்போது இந்த ராகு திசை வருகிறது, அந்த 5ஆம் இடத்தை ஆக்கிரமித்த ராகு திசை வருகிறது என்று சொன்னால் பிள்ளை நம்மளை விட்டு பிரியும், அல்லது பிள்ளை இழந்து போகும், அல்லது பிள்ளையால் அதிபயங்கரமான மனசங்கடங்கள் உருவாகும். இதுதான் ஜாதகத்தினுடைய உயிர் நாடியான தத்துவம். இதை வைத்து தான் நாம் பலன் சொல்ல வேண்டும். ஆனால் சொல்வதற்கு முன்பாக அந்த 5ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கிறார், குரு எப்படி இருக்கிறார் என்பதை பார்த்து சொல்வதும் ஜோதிட விதிகளில் சொல்லப்பட்ட விஷயங்கள். எடுத்த மாத்திரத்தில் எதையும் சொல்லிவிட முடியாது. ஆக மொத்தத்தில் அந்த இருள்கோள்கள் ஒரு பாவகத்தில் இருக்கும்போது, அதாவது முழுமையாக ஆக்கிரமிக்கப்படும் போது, அந்த எந்த இருள்கோள் அந்த பாவகத்தை ஆக்கிரமித்ததோ அவரினுடைய திசையிலோ புத்தியிலோ அந்த பாவகத்தின் உயிர்காரகத்துவம் பாதிக்கப்படுகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆக மொத்தத்தில் இப்போது இதுதான் அந்த பாவகத்தை இருள்கோள்கள் மறைத்தால் என்ன பலன் ஏற்படுகிறது என்பதனுடைய விளக்கம். இதை சொல்லிட்டு நம்ம அந்த ராகு செவ்வாய் இணைவுக்கு போனோம்னா புரிதல் அதிகமாக இருக்குன்றதுக்காக இந்த விளக்கத்தை நம்ம முன்னோட்டமாக எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போது தனித்து ராகு அந்த இடத்தில் இருந்தாலே, ஒரு பாவகத்தில் இருந்தாலே அந்த பாவகம் அடிப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இப்போது முக்கால் பாவராகிய செவ்வாய் முழு பாவராகிய ராகுவோடு இணையும் போது அப்போ கூடுதலாக அந்த பாவகம் பாதிக்கப்படுகிறது என்பது உங்களால் இப்போ எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். ஆக இது சுபத்துவ அமைப்பா பாபத்துவ அமைப்பா என்றால் இது ஒரு பாபத்துவ அமைப்பு தான். எந்த ஒரு அமைப்பும் 100% பாபத்துவம் 100% சுபத்துவம் என்று சொல்லிவிட முடியாது. அந்த வகையில் இது ஒரு 3/4% அல்லது 75லிருந்து 80% ஒரு பாபத்துவ அமைப்பு தான். அது என்னங்க 80% தான் பாபத்துவ அமைப்பு, இப்போ மீதி 20% என்ன அப்படின்னா, இதில் ஒரு சூட்சம விதியும் இருக்கிறது. இப்போது பாபகிரகங்கள் பலமிழக்க வேண்டும், நேர்வலு பெறக்கூடாது என்பதை நம்ம பல வீடியோக்களில் அந்த வாசகத்தை சொல்லிட்டு வந்திருப்போம். அந்த வகையில் செவ்வாய் முக்கால் பாபர் இல்லைங்களா, அவர் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் கூட, அல்லது வேறு எந்த ஒரு முக்கிய ஸ்தானங்கள், அதாவது திரிகோணங்களினுடைய அதிபதியாக கூட வருகிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது கேந்திராதிபதியாக வருகிறார் என்று கூட எடுத்துக்கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் செவ்வாய் ஆட்சி உச்சம் என்ற நேர் வலுவை பெறக்கூடாது. அப்போது அவர் சுபத்துவம் அடைய வேண்டும் என்று சொன்னால் 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று, சுப கோள்களினுடைய இணைவு அல்லது சுப கோள்களினுடைய பார்வை பெற்று சுபத்துவமாக வேண்டும், அல்லது பாவக்கிரகங்களோடு சேர்ந்து பலத்தை இழக்க வேண்டும். இப்போ 2 முறைகள் இருக்கிறது. அப்போது இந்த இணைவு ராகுவோடு செவ்வாய் இணைவது செவ்வாயினுடைய அவருடைய முக்கிய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய முரட்டுத்தனம், ரவுடிசம், தீவிரவாதம், உச்சபட்ச கோபம், ஒரு குரூர எண்ணம், இதெல்லாம் அழிகிறது என்பதும் நாம் உற்று நோக்க வேண்டும். அப்போது இந்த இணைந்து செவ்வாய் திசை வருகிறது என்று சொன்னால் செவ்வாயினுடைய பாப காரகத்துவங்கள் நடக்காது. அதையும் நாம் இங்கே உற்று நோக்க வேண்டும். ஆனால் ராகு திசை வராமல் இருக்கணும், அதையும் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் முழு பாபராகிய ராகு செவ்வாயினுடைய அந்த கெடு காரகத்துவங்களை அவர் வாங்கிக்கிட்டார். அப்போ அவர் இன்னும் அப்கிரேடட் வெர்ஷனாக இருக்கார், இன்னும் கெடுபலன்களை செய்யக்கூடிய கோளாக இருக்கிறார். அப்போது ராகு திசை அங்கே வரக்கூடாது என்பதும் உற்று நோக்க வேண்டும். சரி, இப்படி அப்போ செவ்வாயை அவர் சுபத்துவமாக்குறார், ராகு பாபத்துவம் ஆகி கொண்டிருக்கிறார். இப்போ எனக்கு அந்த திசை வரவில்லை என்பதால் நல்லது தானே அப்படின்னு நாம் நினச்சோம். அப்படின்னா இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ராகு திசைக்கு அடுத்து செவ்வாய் திசைக்கு அடுத்து உடனே ராகு திசை வரும்.
அதனால தான் இதை 80% பாபத்துவம் என்று நாம் சொல்லுகிறோம். இது ஒன்றுத்திற்கும் ஜோதிடத்தில் எந்த ஒரு வார்த்தைக்கும் காரணமில்லாமல் அந்த வார்த்தை சொல்லப்படுவதில்லை. ராகு ஏன் சரி அடுத்து வருதுன்னு கூட வச்சுக்கோமே. இதில் ஏன் இது பாபத்துவ அமைப்பு அப்படின்னு அழுத்த திருத்தமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சரி செவ்வாய் ராகுவோடு இணைந்து தன்னுடைய கெடு காரகத்துவங்களை ராகுவோடு பறிகொடுத்து இவர் புனிதமாகிறார் என்பதை விட கெடுநிலைகள் அல்லது அசுப பலன்களை செய்வதில்லை. நடுநிலையாக அந்த திசை இருக்கும். அது பல பேர் உங்களுடைய ஜாதகத்தில் ராகுவோடு இணைந்த செவ்வாயுடைய திசையில் எந்த கெடுபலன்களையும் செய்யாமல் அல்லது எந்த நல்ல பலன்களையும் செய்யாமல் நடுநிலையாக இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எதுவும் செய்யாமல் இருப்பதே நல்லது தான் இல்லையா? அது நல்ல அமைப்பு தானே. அப்படின்னா ஏன் இதை நம்ம பாபத்துவம்னு சொல்கிறோம் அப்படின்னா, என்னதான் ராகுவோடு செவ்வாய் இணைந்து தன்னுடைய கெடு காரகத்துவங்களை இழந்து செவ்வாய் ஓரளவுக்கு புனிதமாகிறார் என்று சொன்னாலும் கூட அவரோட திசை 7 ஆண்டு காலம்தான். ஆனால் 18 ஆண்டு காலம் திசை நடத்தக்கூடிய செவ்வாய் பாபத்துவமாய் 18 ஆண்டு காலம் திசை நடத்தக்கூடிய ராகு பாபத்துவமாகி திசை நடத்தினால் 18 ஆண்டு காலம் என்ன ஆகிறது? ஒரு மனிதன் வாழ்வதே சிரமமாகிவிடும் அல்லவா? அதனால்தான் இதை பாபத்துவ அமைப்பு என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் செவ்வாயை மட்டும் முட்டு நோக்கும்போது அது சுபத்துவ அமைப்பு. ஆகவே இது 80% பாபத்துவ அமைப்பாகவும் 20% சுப நிலைகளையும் குறிக்கிறது என்பது இங்கு நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்போது இது ஒரு பாபத்துவ அமைப்பு என்பது உறுதியாகிவிட்டது. 80% பாபத்துவ அமைப்பு என்பது உறுதியாகிவிட்டது. அப்போ இது என்ன செய்யும்? எது மாதிரியான பலன்களை செய்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு செவ்வாயினுடைய அந்த முரட்டுத்தனம், குரூர குணம் இதெல்லாம் ராகு வாங்கி ராகுவினுடைய திசையில் மிகப்பெரிய கெடுபலன்களை தருகிறது. அதாவது தாயிற்கும் தாய் நாட்டிற்கும் எதிராக செயல்படுவது, தன்னுடைய அந்த வித்தைகளை அல்லது தான் கற்ற அந்த தொழில்நுட்ப அறிவை தாய் நாட்டிற்கு எதிராக பயன்படுத்த வைப்பது, அதுபோல் ஒரு பேரழிவிற்கு காரணமாக இந்த ஜாதகர் இருப்பார். ராகுவினுடைய திசையிலேயோ, குறிப்பாக ராகு திசை செவ்வாய் புத்தியில் அல்லது செவ்வாய் திசையில் ராகு புத்தியில் இவர் பெரும் அவப்பெயரை சம்பாதிப்பார் அல்லது பெரும் அழிவிற்கு, ஒரு பேராபத்திற்கு இவர் காரணமாக இருப்பார். அல்லது ஒரு பேரழிவு இவரை சேரும். ஒரு பெரிய கூட்டு தாக்குதலோ அல்லது ஒரு பெரிய விபத்தில் சிக்கி குத்துயிரும் கொலையுயிருமாக மருத்துவமனையில் சேர்கிறார்கள் அல்லவா? இதையெல்லாம் நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் இந்த அமைப்பு இருக்கும். அந்த அளவுக்கு இது ஒரு மோசமான கொடுமையான அமைப்பு தான். அதாவது ராகுவினுடைய திசை வரக்கூடாது. இந்த அமைப்பு வந்தால் மிகப்பெரிய கெடுபலன்கள் உண்டு. அது வயதிற்கு ஏற்றாற்போல் அந்த கெடுபலன்கள் இருக்கும். ஒரு இளமை பிராயத்தில் வந்தால் இயல்பாகவே அவர் போகக்காரகன் ராகு என்று சொல்லுகிறோம். அவர் இந்த காதல் என்ற பெயரில் ஒரு எதற்குமே லாய்க்கில்லாத மனிதரை நம்பி ஏமாந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இழக்கிறார். அல்லது அதை இழந்து விட்டுமே என்று தற்கொலை நிலைக்கெல்லாம் போகுவதை இந்த அமைப்பில் இருப்பவர்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு 30 வயதுக்கு மேல் வருகிறார் என்று சொன்னால் ஒரு கடுமையான விபத்து அல்லது அரசினுடைய தண்டனைக்கு உள்ளாகுவது போன்ற நிலைகளை எல்லாம் பார்க்கிறார். ஒரு 50-60 வயதிற்கு மேல் வருகிறது என்று சொன்னால் முடக்கிவிடும். அவர் நடமாட்டம் இல்லாமல் முடங்கியிருப்பார். உயிர் போகிறது என்பது நாம் இங்கே பேசுவது நல்லதல்ல, சரியும் அல்ல. ஏன்னா அது சனி மற்றும் அந்த மாரக ஸ்தானங்களை பொறுத்தது. ஆனால் முடக்கிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அளவிற்கு இது ஒரு கொடுமையான அமைப்பு தான். செவ்வாய் திசை நல்லது செய்யும், அந்த 7 ஆண்டுகள் நல்லது செய்யும். நல்லது செய்யும் என்பதை விட எதுவும் செய்யாது, நியூட்ரலாக இருக்கும், நடுநிலையோடு செயல்படும் என்பது ஒரு நல்ல விஷயம். அதனால தான் அதை 20% சுப அமைப்பு என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் பெரும்பங்கு மிகப்பெரிய கொடுமைகளை செய்வதால் அது ஒரு அசுப பலன் என்பதை நாம் விளக்கிவிட்டோம். சரிங்க, இந்த அமைப்பு இருக்குது. நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், அது அந்த பாவகத்தை இருளடிக்கிறது, அந்த பாவகத்தை பாதிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போது
லக்னம் தொடங்கி 12 பாவங்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒவ்வொரு பாவகத்திலும் இருந்தால் எது மாதிரியான தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் லக்ன பாவத்தில் இருக்கிறது, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்ன பாவத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவர் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும், குறிப்பாக ராகு திசை நடக்கிறது, செவ்வாய் திசை எதுவும் செய்யாது, குறிப்பாக இதை நம்ம உற்று நோக்க வேண்டும். ராகு திசை நடக்கிறது அல்லது ராகு திசையில் செவ்வாய் புத்தி அல்லது செவ்வாய் திசையில் ராகு புத்தி, இந்த காலகட்டங்களில் இவர் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அவருடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது, அவருடைய திறமை சபையேறாது. எதிலும் ஒரு எதிர்மறையான எண்ணம், அதாவது தோற்றுருமோ, எதை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவும் தோற்றுருமோ அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் தரும். சில நேரங்களில் சொந்த காலில் நிற்க முடியாமல் மற்றவரை அண்டி பிழைக்கும் அவல நிலைக்கு உள்ளாகிறார்கள். உடலில் பார்த்திங்கன்னா வெட்டு காயங்கள், தழும்புகள் என்றெல்லாம் அந்த நிலைகளை தந்திருக்கும். இது லக்ன பாவத்தில் இருப்பதால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள். ஏனென்று சொன்னால் லக்ன பாவத்தை முழுமையாக இருட்டடித்து விடும். இன்னொன்று, இந்த இப்போ ஒரு ஊராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு எங்கிருந்தாலும் இந்த நபர் இருப்பது யாருக்குமே தெரியாது. அந்த அளவிற்கு இவருடைய பேச்சை யாரும் பேச முடியாத அளவிற்கு அவரை முடக்கி வைத்துவிடும். இது லக்ன பாவத்தில் இருப்பதால் ஏற்படக்கூடிய இந்த அசுப அமைப்புகள். அடுத்ததாக 2ஆம் பாவகம். 2ஆம் பாவகம் என்பது நம்ம என்ன சொல்கிறோம், ஆரம்ப கல்வி, அதேமாதிரி பணபரஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. முதன்மையாக பணத்தினுடைய வருவாய் வழிகள் அடைப்பட்டிருக்கும். அதையும் மீறி வேறு சில சுப அமைப்புகள் வருவாய் வந்தாலும் வந்த மாத்திரத்திலே அந்த வருவாய் காலியாகிவிடும். இப்போ எப்படி ஒரு மாத சம்பளக்காரராக இருக்கிறாரு, சம்பளம் வந்தவொடனே அந்த முதல் 5 நாட்கள்லேயே எல்லாம் முடிஞ்சிடும், அடுத்து கடன் வாங்கக்கூடிய நிலை வரும் இல்லைங்களா. அந்த மாதிரியான அமைப்புகள். இது ஒரு சாதாரண மாத சம்பளக்காரர்களுக்கு. இது ஒரு தொழிலதிபராக இருக்கிறார் என்று சொன்னால் வந்த லாபம் அப்படியே காலியாகிவிடும். அல்லது ஒரு கோடீஸ்வரராக இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட பேரு கோடீஸ்வரராக இருப்பார், ஆனால் பின்புலத்தில் மிகப்பெரிய கடன் இருக்கும். அடுத்ததாக பேச்சு, வாக்கு மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவராக இருப்பார். அதுபோல் நாம் பார்த்துருப்போம், சில கெட்ட வார்த்தைகளை சரளமாக ஒரு கூச்சநாச்சம் இல்லாமல் பேசுவார்கள் அல்லவா. அவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். மிக மோசமான கடுமையான ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய நபராக இருக்கிறார்கள். அதுபோல் ஆரம்ப கல்வி அடிபடுகிறது, சிலருக்கு ஆரம்ப கல்வி மறுக்கப்படுகிறது. காரணம் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது வேறு சில காரணங்களால் ஆரம்ப கல்வி இவர் பயில முடியாத சூழ்நிலை இருக்கும், அல்லது ஒரு நல்ல பள்ளியில் படிக்க முடியாத சூழ்நிலையாவது கண்டிப்பாக இருக்கும். இது 2ஆம் பாவகத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு அசுப அமைப்புகள். இன்னும் அடுத்தபடியாக 2ஆம் ஸ்தானம் என்பது குடும்பஸ்தானம். எந்த நேரமும் ஒரு போர்க்களமாகவே அந்த குடும்பம் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே பெரிய அதிசயமாக இருக்கும். அந்த அளவிற்கு ஒரு போர் பூமியாக அந்த குடும்பம் விளங்குகிறது இந்த அமைப்பு இருந்தால். அடுத்ததாக 3ஆம் பாவகம். 3ஆம் பாவம் என்று நாம் சொல்லுவது தைரிய வீரிய விஜயஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ தைரியம் அடிப்படுகிறது, கோழைத்தனம் முழுமையாக அவருடைய மனதை ஆக்கிரமிக்கும். விஜயஸ்தானம் அதாவது எதிலும் வெற்றி என்பதுதான் விஜயம், கரெக்டுங்களா. எதிலும் தோல்வி அப்படி ஆப்போசிட்டாக நடக்கும். அதாவது ஏன்னா அந்த பாவகத்தை இவர் பாதிக்கிறார், அவ்வளவுதான். அப்படியே பலனை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் தைரியம் போய்விட்டது, கோழைத்தனமாகிவிட்டது. அந்த வீரியம் என்பதும் தைரியம், அதாவது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லைங்களா. எதையும் முட்டி மோதி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து நம்மளை ஒரு நம்ம விட ஒரு தகுதியிலையோ அல்லது பலத்திலேயோ குறைந்தவனை எதிர்த்தால் கூட நமக்கு எதற்கு வம்பு என்று ஒதுங்கி கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் இது தரும். அடுத்ததாக சகோதரஸ்தானம்னு சொல்கிறோம். முதலில் எந்த ஒரு பாவகத்தில் அமர்ந்தாலும் உயிர்காரகத்துவத்தை பாதிக்கிறது என்றதை நம்ம வீடியோனுடைய ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். அப்போது சகோதரன் நமக்கு எதிராளியாக மாறுகிறான், அல்லது சகோதரனுக்கும் நமக்கும் மிகப்பெரிய சண்டை உருவாகும், அல்லது சகோதரன் மரணித்து போவான். அது அந்த எந்த அளவுக்கு பாவத்துவமாக இருக்கிறது என்பதை பொறுத்து அந்த மரணம் என்ற நிலை வரும்.
அதுபோல் பங்காளி சண்டை, சித்தப்பன் பெரிய மக்களோட சண்டை, வரப்பு தகராறு, பங்காளி சண்டை. ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா வெளியிலிருந்தெல்லாம் ஆளுங்க இருப்பாங்க, ஒரு பங்காளி கூட இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நமக்கு நட்பு நிலைகள்லாம் கூட வந்து உதவுவார்கள், ஆனால் பங்காளிகள் எவரும் வரமாட்டார்கள். அதுபோல் அந்த மாதிரியான ஒரு 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 முழுமையான அல்லது ஒரு பரம்பரையாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா சண்டை, அந்த மாதிரியான ஒரு விரோதம் பங்காளிகளிடம் ஏற்படும். இது 3ஆம் பாவகத்தில் இருப்பதால் ஏற்படக்கூடிய அந்த பாவக அமைப்பு. அடுத்ததாக 4ஆம் பாவகம். 4ஆம் பாவத்துடைய உயிர்காரகம் தாய் பாதிக்கப்படுவார், அல்லது தாயின் அன்பு நமக்கு கிடைக்காமல் போகும், அல்லது தாயால் நமக்கு சில சங்கடங்கள் செலவினங்கள் உருவாகும். சில நிலைகளில் தாய் மரணித்து போகிறார். அதுபோல் 4ஆம் பாவம் உயர்கல்வியும் குறிக்கக்கூடியது. உயர்கல்வி அடிபடுகிறது, தொடர முடியாத சூழ்நிலை உருவாகிறது, அல்லது சரியாக படிக்க முடியவில்லை என்று அதாவது தேர்வில் தோல்வி அடைவது, இது போன்ற நிலைகளை எல்லாம் அது உருவாக்குறது. அதுபோல் 4ஆம் பாவகம் என்பது வண்டி வாகனம் அசையா சொத்துக்களை குறிக்கிறது. அப்போது அசையா சொத்து என்பது நம்முடைய நிலம் வீடு என்பதை குறிக்கும் இல்லைங்களா. அது நாம் அனுபவிக்க முடியாத அளவிற்கு தலையை மீறிய பிரச்சனைகள் அதில் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் வேறொருவர் ஆக்கிரமித்து கொண்டு நம்மை பயமுறுத்துவார், அல்லது அந்த பத்திரப்பதிவில் ஏதோ சிக்கலாகி அது நம் அனுபவிக்க முடியாத அளவுக்கு அது இருக்கும். அந்த சொத்தில் பிரச்சனை என்பதை காண்கிறது. அடுத்தபடியாக வண்டி வாகனம் என்று சொன்னால் இதில் 2 வகையில் பாதிப்பை தருகிறது. ஒன்று, வாகனத்தில் விபத்து, வாகனத்தில் நீண்ட தொலைவு பயணம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அமைப்பை பார்த்தோன்னே நாங்கள் சொல்லுவோம் இல்லையா. இந்த ராகு திசையோ அல்லது ராகு புத்தியோ ஆரம்பிப்பதற்கு முன்பாக பல வண்டி வாகனங்களை வைத்திருப்பவர் இது ஆரம்பித்த பிறகு ஏதோ ஒரு காரணத்தாக அனைத்துக்கும் விற்றுவிட்டு சாதாரண வாகனங்களில் செல்லக்கூடிய நிலைகளை உருவாக்கும். இது 4ஆம் பாவகத்தில் இருப்பதால் ஏற்படுத்தக்கூடிய அசுப அமைப்புகள். அடுத்ததாக 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகத்தினுடைய உயிர்காரகத்துவம் எடுத்த மாத்திரத்திலே பிள்ளை. இந்த திசை ராகுவினுடைய அந்த கொடுமையான திசை, இந்த அசுப அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய திசை நடக்கும்போது பிள்ளைகளால் தொல்லை, அல்லது பிள்ளை பிறக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள், இப்பொழுதுதான் திருமணமாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு நார்மலான பிறக்கக்கூடிய பிள்ளையாகவே இருக்காது. அந்த அளவிற்கு அங்கும் இங்கும் அலைந்து ஒரு புத்திர சோகம், அந்த வார்த்தை இந்த திசை நடக்கும்போது அந்த நபர் உணர்ந்திருப்பார். அந்த அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை தரும். இல்லை, பிள்ளை இருக்கிறார், அப்போது இந்த திசை நடக்கிறது என்று சொன்னால் அவரால் மிகப்பெரிய சங்கடம், சில நேரங்களில் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சங்கடம். சில நேரங்கள் நாம் பார்த்துருப்போம், பெற்றோர்களை பிள்ளைகள் சொத்திற்காக தாக்குவதையெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். இதை பார்ப்பதே நாம் செய்த புண்ணியம் தான். இதை சரி மன்னிக்கணும், இதெல்லாம் பார்க்குறதே நாம் செய்த பாவத்தினுடைய பலன்தான். ஒரு பிள்ளை பெற்றோரை தாக்குவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சோகமான ஒரு மனத்தை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய விஷயம் என்பதை நீங்கள் ஒரு பெற்றோராக இருப்பவர்களுக்கு அது தெரியும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த காலங்களில் நியூஸில் பார்க்குறோம், வீடியோக்களில் பார்க்குறோம், நேரில் கூட பல இது பார்த்துருக்குறோம். சொத்திற்காக தந்தையின் தலையில் கல்லை போட்டு கொன்ற மகனையும் பார்த்துருக்குறோம். சொத்திற்காக பெற்றோர்களை தாக்குவதை பார்த்துருக்குறோம். சொத்திற்காக பெற்றோர்களுக்கு சாப்பாடு கூட போடாமல் கொடுமைப்படுத்துவதை பார்த்துருக்குறோம். அதுபோல் மனைவியினுடைய கைப்பாவையாகி பெற்றோர்களை கொண்டு போய் அனாதை ஆசிரமங்களில் தங்க வைப்பது, அல்லது வீட்டை விட்டு விரட்டி விடுவது போன்ற நிலைகளை நாம் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான சோக அமைப்பை இது கண்டிப்பாக தரும், அந்த வயதிற்கு ஏற்றாற்போல். அல்லது பிள்ளை நம்மை விட்டு பிரிவார், அல்லது நம் பிள்ளையை இழக்கக்கூடிய நிலை உருவாகும். அடுத்ததாக இது பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களினுடைய இடமாக 5ஆம் இடம் இருக்கிறது. அப்போது வலுவாக நாம் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் பலனை ராகு இங்கு வலுவாக செய்வார். நாம் சிரித்து கொண்டே செய்த பாவத்தை அழுது கொண்டே அனுபவிக்க வைப்பார்.
அடுத்த நிலைகளாக 5ஆம் இடம் வந்து யோகம்னு சொல்லுவோம். ஒரு லக் ஃபேக்டர். யோகத்தை முழுமையாக ஒழித்து விடுவார். ஒரு சின்ன வேலை இருக்கும், போயிட்டு ஒரு 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 அரசு அலுவலகத்தில் போயிட்டு ஒரு கையெழுத்து வாங்க நிலையாக இருக்கும். அது 5 நிமிட வேலையாக இருக்கும். மற்றவர்களுக்கு அது 5 நிமிட வேலை. ஆனால் இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ராகு திசை நடத்தினால் அது உங்களுக்கு 10 நாள் கூட ஆகும். அவ்வளவு அலைச்சல்களை உண்டு பண்ணும். உடனே முடிகிற வேலையை கூட உங்களுக்கு சாதகமாக முடிக்கவே விடாது. மிகப்பெரிய மன உளைச்சலை உங்களுக்கு தரும். இது 5ஆம் பாவகத்தில் இருப்பதால் ஏற்படுத்தக்கூடிய அசுப நிலைகள். அடுத்ததாக 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்பது நாம் இதில் நம்ம மறைத்தோ ஒளித்தோ சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. ராகு இந்த அமைப்பை ஏற்படுத்திய ராகு, அவரை நாம் சண்டாளன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் பாதிக்கப்படுகிறது, அவ்வளவுதான். வேறு சுப பார்வைகள்லாம் பெற்று புத்துயிர் பெறுவது என்பது வேறு. பொதுவாக நாம் சொல்லுகிறோம் அந்த பாவகம் பாதிக்கப்படுகிறது. சரி, அப்போ 6ஆம் இடம் என்பது என்னது? ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். கடன், நோய், எதிரி. அப்போ அந்த இடத்துல இந்த அமைப்பு இருந்தால் கடன் இல்லை, எதிரிகள் ஒளிவர், நமக்கு நோய் இல்லை. அப்போது இந்த இடத்தில் இருக்கும் அமைப்பு மட்டுமே அந்த ஜாதகருக்கு எந்த தீங்கும் செய்வதில்லை, நற்பலன்களை செய்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நற்பலன்னும் போது நம்ம அதனுடைய பின்புலத்தையும் பார்க்கணும். இப்போது இந்த ஜாதகருக்கு ஒரு எதிரி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த எதிரியை இவர் படாத பாடுபடுத்தி விடுவார். எவ்வளவு கொடுமைகள் செய்ய வேண்டுமோ அவ்வளவு கொடுமைகளை செய்து அந்த எதிரியை ஒழித்து விடுவார். அப்போது இந்த இடத்தில் நம்ம முற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஒரு சுப அமைப்புன்னு நம்ம சொல்கிறோம். சுப அமைப்பு அந்த ஜாதகருக்கு மட்டும்தான் சுப அமைப்பு. இப்போது இவர் ஒரு ஒரு ரவுடியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகர் ஒரு ரவுடி. வேறு நல்ல அமைப்புகளால் அவர் ஒரு ரவுடியாக இருக்கார். இவருக்கு இந்த அமைப்பு நடக்கிறது கரெக்டாக இந்த அமைப்பை ஏற்படுத்தி ராகுதிசை நடக்குதுன்னா, இவர் ரவுடின்னும் போது என்னது? காசுக்காக நல்லவர்களையும் கொடுமை செய்யக்கூடியவர், காசிற்காக யாரையும் கொலை செய்யக்கூடியவர், யாரையும் கொடுமைப்படுத்தக்கூடியவர் இல்லைங்களா? அப்போது இந்த அமைப்பு இருக்குதுன்னு அப்படின்னா அந்த எதிரி என்பது அவர் நல்லவனாக இருப்பார். இவருக்கு எதிரி, ஜாதகருக்கு எதிரியை தவிர அவன் நல்லவனாக இருப்பார். அவர்களை மிகப்பெரிய கொடுமைகளை செய்து கொன்று குவிப்பார். அதனுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். ஆகவே ஒவ்வொரு அமைப்பிற்கு பின்பக்கமும் பாவ புண்ணியங்களினுடைய கணக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்கும். அதை கணிப்பது அவ்வளோ சுலபமல்ல. இந்த ஜாதகரை பொறுத்தவரையில் அது நல்ல அமைப்பு. ஒருவேளை இந்த ஜாதகர் நல்லவராக இருக்கிறார், ஒரு புண்ணிய காரியங்களை செய்கிறார், யாரோ ஒருவர் இவருக்கு தொந்தரவு தருவார் என்று சொன்னால் தானாகவே அந்த எதிரி அழிந்து விடுவார் இந்த அமைப்பின் காரணமாக. ஆக இரு நிலைகளிலும் இந்த அமைப்பை நாம் யோசிக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் 6ஆம் இடத்தில் இந்த அமைப்பு இருப்பது சுப அமைப்பு. எந்த கெடுபலன்களையும் செய்வதில்லை. அந்த 6ஆம் இட ஆதிபத்திய வகையில் கெடுபலன்களை இவர் கெடுக்கிறார். அடுத்ததாக 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது அதனுடைய உயிர்காரகத்துவம். வாழ்க்கை துணையை கெடுக்கிறது, வாழ்க்கை துணையை பாதிக்கிறது, அல்லது வாழ்க்கை துணையை நம்மிடமிருந்து பிரித்து விடுகிறது என்றெல்லாம் கூட எடுத்துக்கொள்ளலாம். முதல் தரமாக கடுமையான திருமண தடையை, திருமண தோஷத்தை உண்டாக்குறது. திருமணம் ஆகியிருந்தால் வாழ்க்கை தன்னாலோ அல்லது வாழ்க்கை துணையாலோ அந்த ஜாதகருக்கு இன்பங்கள் கிடைக்காது, உடல் சுகம் கிடைக்காது. அதனால் அவங்களுடைய கருத்து வேறுபாடு பிரிவு என்ற நிலையெல்லாம் தரும். சில கடுமையான அமைப்பில் விவாகரத்து என்ற நிலையெல்லாம் இது தருகிறது. இந்த விவாகரத்து அல்லது வாழ்க்கை துணை இழப்பார் என்பதையெல்லாம் எடுத்த மாத்திரத்திலே சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் சுக்கிரன் பலம் இழந்திருக்க வேண்டும், 7ஆம் இடத்து அதிபதியும் பலம் இருந்திருக்க வேண்டும். இதையும் உற்று நோக்கி நாம் சொல்லணும். ஆனால் பிரச்சனை, வாழ்க்கை துணையிடையே பிரச்சனை இருக்கும் என்பது அப்பட்டமான உண்மைதான். அடுத்ததாக நட்பு. நாம் நண்பருக்கு துரோகம் செய்வோம் அல்லது நண்பர் நமக்கு துரோகம் செய்வார், இந்த நிலையை தரும். அடுத்ததாக கூட்டுத்தொழிலில் அந்த பார்ட்னர்ஸுக்கு இடையே மிகப்பெரிய மனஸ்தாபங்கள் அல்லது பணம் பிரிப்பதில் சண்டை, வெட்டுக்குத்து என்றெல்லாம் நடக்கும். இது 7ஆம் இடத்தில் இந்த அமைப்பு தரக்கூடிய கெடுபலன்கள். அடுத்ததாக 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்தைப் போல இது நன்மை செய்யக்கூடிய இடம்தான். அதில் சில நிலைகளை சீர்தூக்கி பார்ப்போம். 8ஆம் இடம் என்பது அவமானம், தரித்திரம், ஒரு கடுமையான விபத்து, இதையெல்லாம் குறிப்பது 8ஆம் பாவகம் இல்லைங்களா?
அதே போல் வெளிநாட்டு பயணம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிப்பதும் 8ஆம் பாவகம் தான். இப்போ அதை நம்ம சீர்தூர்த்தி பார்க்கணும். அதனால் 8ஆம் பாவத்தில் இருப்பது முழுமையான நல்ல பலன்னு சொல்லிட முடியாது. அப்போது தரித்திரம் அகலுகிறது, கடுமையான அதிதீவிர விபத்து எதுவும் இல்லை, கரெக்டு, இதெல்லாம் ஓகே. அதேமாதிரி சமூக அவமானம், சமூக அவமரியாதை இல்லை, ஓகே, எல்லா நன்மை. ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த அமைப்பு கெடுபலன்களை தந்துவிடும். அங்கு ஏதேனும் ஒரு வகையில் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்வது அல்லது சென்ற இடம் நமக்கு சாதகமாக இல்லாமல் மிகப்பெரிய துன்பங்களை நாம் பார்த்துருப்போம். சில நேரங்களில் வெளிநாடுகளுக்கு ஏமாற்றி அனுப்பி அங்கே அவங்க திரும்ப வர முடியாமல் ஒரு கொத்தடிமைகளைப் போல வேலை செய்யக்கூடியவர்களை, மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாம் டிவியில் பார்க்குறோம். அந்த மாதிரி அமைப்பை தருவதும் இந்த நிலைதான். அடுத்ததாக திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லுகிறோம், அதுவும் பாதிக்கப்படுகிறது அல்லவா இங்கே. அப்போது ஒவ்வொரு பாவகத்திலும் உள்ள நன்மை தீமை ஆதிபத்தியங்கள் முழுமை எல்லாமே அழிஞ்சு போயிடும் அந்த அமைப்பு. ஆகவே இவ்வாறாக நம்ம சீர்தூக்கி பார்த்தால் 8ஆம் இடத்தில் இருப்பது ஒரு 60% நன்மையையும் 40% கெடுபலன்களையும் தருகிறது. அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடத்தினுடைய உயிர்காரகத்துவம் தந்தை. தந்தையால் தொல்லை, தந்தையினுடைய உடல்நிலையில் பிரச்சனை, அதனால் நமக்கு சில பண விரயங்கள், அல்லது தந்தை மகன் பிரிந்து வாழுவது, அல்லது தந்தை நம்மை விட்டு நிரந்தரமாக பிரிவது நிலைகளை தரும். அதுபோக இப்போ இந்த 9ஆம் இடம் என்பது தந்தை மற்றும் பூர்வீக சொத்துக்களை குறிக்கும். அப்போது அந்த பூர்வீக சொத்தை அடைய முடியாத நிலை, அல்லது அந்த பூர்வீக சொத்தில் நிறைய பங்காளிகள் பிரச்சனை, அதனால் அதை இருந்தும் அவ்வளோ சொத்துக்கள் இருந்தும் ஏழையாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலர்லாம், அவனுடைய பூர்வீக சொத்து பல கோடிகளுக்கு இருக்கும், ஆனால் அவர் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கைக்கும் கீழான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். காரணம், அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கலால் அதை அனுபவிக்க முடியாத நிலை. யாரும் அவனும் அனுபவித்திருக்க மாட்டான், அவனுடைய பங்காளியும் அனுபவித்திருக்க மாட்டான், அது சும்மா இருக்கும். ஊர் மக்கள் அதை அனுபவித்திருப்பார்கள். இந்த மாதிரி நிலைகள் நாம் பார்த்தோம். அது இந்த அமைப்பால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இது 9ஆம் பாவகத்தில் இருப்பதால் ஏற்படக்கூடிய அந்த கெடுபலன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக 10ஆம் பாவகம். 10ஆம் பாவகம் என்பது ஒரு நிலையான நிரந்தரமான தொழிலை குறிப்பது அல்லவா. அப்போது இவர் செய்வது சட்டவிரோதமான தொழில், ஒரு பாவத் தொழில். இப்போ ஒரு உணவு ஹோட்டல் வச்சுருக்காரு, இல்லை ஒரு உணவு பொருள்களுடைய தயாரிப்பு வச்சுருக்காருன்னு சொன்னால் அதில் சில கெமிக்கல் ஒரு அளவுக்கு தான் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் விதி வச்சுருக்கும். ஆனால் இவர் லாப நோக்கு கருதி மக்களினுடைய அந்த ஆரோக்கியத்தை சிறிதும் கருதாமல் அதை துச்சமாக எண்ணி, மற்றவரை துச்சமாக எண்ணி ஒரு ஒரு ஆரோக்கியமற்ற உணவை தயாரிக்கக்கூடியவராக இருப்பார். அல்லது ஒரு 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 நிறுவனத்தை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பணியாளர்களிடம் மிக கடுமையாக ஒரு அரக்கனாக செயல்படக்கூடிய நபராக இருப்பார். முதலில் தொழில் அமையாது. எந்த வேலையை தொட்டாலும் 6 மாதம் 1 வருடத்துக்கு மேல் அந்த வேலையில் இருக்க மாட்டார். அது மாத சம்பளக்காரராக இருந்தால். ஒரு தொழிலாக இருந்தால் செல்லுமிடமெல்லாம் தோல்வி. இவர் அந்த தொழில் ஸ்தாபனத்தை பொறுப்பேற்குவதற்கு முன்பாக அது கொடிகட்டி பறந்திருக்கும். இவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு இவருடைய சுயநலத்தினாலும் பொறுப்பற்ற தன்மையாலும் அது மண்ணோடு மண்ணாகி இருக்கும். அது போன்ற நிலைகளை எல்லாம் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கொடூர ராகு செவ்வாய் அமைப்பு தருகிறது. சில நிலைகளில் வேலையே இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கக்கூடிய நிலையை தரும். உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த உத்தியோகம் இல்லைன்னா எது மாதிரியான அவமானங்களை சந்திக்க நேரிடும் என்பது அந்த நபரை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு அசுப அமைப்பை, அசுப பலன்களை இந்த அமைப்பு தருகிறது. அடுத்ததாக 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகம் என்பது லாபஸ்தானம். அதாவது 10ஆம் இடத்திற்கு அடுத்து 11ஆம் பாவகம் இருக்கும் அல்லவா. 10ஆம் இடம் என்பது நம்முடைய உடல் உழைப்பு, கடுமையான திறமையை செலுத்தி நாம் செய்யக்கூடிய தொழில், ஒரு செயல். இதை குறிப்பது கர்மஸ்தானம். அந்த தொழிலால், அந்த வேலையால், நாம் செய்யக்கூடிய செயலால் லாபம் வருகிறதா இல்லையா என்பதை குறிப்பது 11ஆம் ஸ்தானம். இப்போ 11ஆம் ஸ்தானத்தில் இந்த அமைப்பு இருக்கும்போது அவர் மிகப்பெரிய உழைப்பாளி. உடல் உழைப்பாக இருக்கட்டும், அல்லது மூளையை கசக்கி வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கட்டும், இவருடைய செயலுக்கு, இவருடைய வேலைக்கு, இவருடைய திறமைக்கு ஏற்ப ஊதியம் கிடைக்காது. அவர் பல நிலைகள் அதை யோசித்து பார்த்திருப்பார்.
நம்ம இவ்வளவு நம்மளால் இப்போ ஒரு சாதாரண ஒரு மாத சம்பளக்காரர் இருக்கார், அந்த ஆஃபீஸில் ஒரு வேலை செய்யக்கூடியவர், இவரால் அந்த கம்பெனிக்கு பல லட்சங்கள் லாபம் இருக்கும். ஆனால் இவளுக்கு தரக்கூடிய சம்பளம் மிக சொற்பமான சம்பளமாக இருக்கும். இவர் நேரமோ என்னமோ எங்கே சென்றாலும் இந்த அமைப்பு இருந்துவிடும். நல்ல ஒரு கம்பெனியில் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சாதாரண கம்பெனியில் இருந்தாலும் சரி இந்த நிலை இருக்கும். அதே போல் தொழிலில் பயங்கர எஃபர்ட் போடுவார். ஸோ குடும்பங்களை பிரிந்து, தூக்கத்தை இழந்து மிகப்பெரிய எஃபர்ட் போடுவார். கடைசி நேரத்தில் அந்த லாபம் வரக்கூடிய சமயத்தில் ஏதாவது ஒரு இயற்கையாகவே அந்த சூழ்நிலைகள் அமைந்து அந்த லாபத்தை தட்டி பறிக்கும். சில நிலைகளில் போட்டது மட்டும் வரும், சில நிலைகளில் அசல் கூட வராது. அந்த அளவுக்கு போய்விடும். நீங்கள் சாதாரணமாக இப்போ பங்கு சந்தையாக இருக்கட்டும், இல்லை ஒரு தேங்காய் வியாபாரம் அல்லது வாழைப்பழ வியாபாரங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல விளைச்சல் இருக்கும். நல்லா அந்த அந்த அதுக்கு தகுந்த மாதிரி மழையெல்லாம் பெய்து நல்ல விளைச்சல் இருக்கும். விற்கும் போது அதனுடைய விலை தரைமட்டமாகிவிடும். மிகப்பெரிய இழப்பை அவர் சந்திக்க நேருகிறார். தக்காளி இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். சில நேரங்களில் தக்காளி தொழிலாளி வந்துட்டு விலை வீழ்ச்சியால் தற்கொலை செய்து கொண்டார், இல்லை தேங்காய் வியாபாரி விலை வீழ்ச்சியால் தற்கொலை செய்து கொண்டார், இல்லை பங்கு சந்தையில் அவர் வாங்கிய பங்கு அப்போது நல்ல வலுவாக இருந்திருக்கும். ஆனால் அதை விற்கும்போது அது வந்து செல்லா காசாகி அவருடைய மிகப்பெரிய இழப்பை ஒரு இதை சந்தித்திருப்பார். அப்போ அதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டாரெல்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் இதனால் வரக்கூடிய அமைப்பு தான். அடுத்த நிலையாக மூத்த சகோதரம், 11ஆம் இடம் மூத்த சகோதரனை குறிக்கும். மூத்த சகோதரனால் நமக்கு பிரச்சனை. ஒரு சொத்தை பிரிக்கிறோம் அப்படின்னா அவர் தான் தலைமையேற்று பிரித்து கொடுப்பார். அவர் வந்து நமக்கு துரோகம் செய்து விடுவார். அல்லது மூத்த சகோதரனால் நமக்கு வேறு உடல்நல பிரச்சனைகளால் நாம் அவரை வந்து கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு சில அலைச்சல்கள் இருக்கும். அல்லது மூத்த சகோதரன் நம்மை விட்டு பிரிவார். அந்த பிரிவு எப்போது நமக்கு துக்கத்தை தரும்னா நமக்கு அவர் ஆதரவாக இருந்திருப்பார், நமக்கு ஒரு தந்தையாக இருந்து பார்த்துருப்பார். அவருடைய இழப்பு நமக்கு துன்பத்தை தந்திருக்கும். ஸோ அப்போ அந்த மூத்த சகோதர வழியில் இது மாதிரியான கெடுபலன்களை தருகிறது. அடுத்தபடியாக இரண்டாம் திருமணம் அதாவது இது ஒரு உன்னிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம். இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்படி நடந்தால் அந்த இரண்டாம் திருமணத்தால் நமக்கு நிம்மதியோ சந்தோஷமோ இருக்காது அல்லது நீடிக்காது என்பதும் இந்த அமைப்பு தரக்கூடிய கெடுபலன்களே. அடுத்ததாக 12ஆம் பாவகம். 12ஆம் பாவகத்தில் 12ஆம் பாவகம் என்பது உடல் சுகம். அதான் முதல் அது குறிக்கும் உடல் சுகம். அதே போல் நிம்மதியான நித்திரை. இந்த இரண்டு தான் அதனுடைய முதல் தரமான ஒரு காரகமாக நம்ம சொல்கிறோம். அப்போது முறையான உடல் சுகம் இல்லை அல்லது திருப்திகரமான உடல் சுகம் இல்லை. இப்போ முறையான உடல் சுகம் இல்லை என்று சொன்னால் முறையற்ற உடல் சுகம் இருக்கும். அதாவது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட, திருமணத்தை கடந்த உறவின் மூலமாக இவருக்கு அந்த உடல் சுகம் என்பது வாய்க்கப்பெறுகிறது. அப்போ இது வந்து ஒரு துர் அமைப்பு தானே. அதுபோல் கடுமையான தூக்கமின்மை, அலைச்சல் உண்டு. அவருடைய தொழிலின் காரணமாக இருக்கலாம் அல்லது வேறு சில காரணங்களாக ஒரு சாதாரண ஒரு ஏழை அல்லது ஒரு சாதாரண ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு மனிதன் நிம்மதியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தூக்கம்தான். அந்த தூக்கம் கூட இவருக்கு வாய்க்கப்பெறாது. சின்ன வேலையாக இருந்தால் கூட அதை சுற்றி விட்டு தான் இவருக்கு அந்த வேலை வந்து முடியும். சாதாரண வேலை கூட மிகப்பெரிய அலைச்சலுக்கு அப்புறம் தான் அவருக்கு கிடைக்கும். அதே போல் அந்த மோட்சஸ்தானம் அடிபடுகிறது. பாவங்களை அதிகமாக சேர்க்க வைக்கிறது. கருமையாக இருப்பார். செலவினங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிபயங்கரமான கருமையாக இருப்பார். பணம், ஒரு மனிதனுடைய பணம் என்பது ஆண்டவன் தரக்கூடியது ஒரு குளம் போல் தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு குளத்தில் தண்ணி வரணும், அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் அது தங்க வேண்டும், குளிப்பார்கள், அது அசுத்தமாகும், மீண்டும் அந்த தண்ணியை வெளியேற்றிவிட்டு புது தண்ணி வர வேண்டும். அப்போது தான் அந்த குளம் தெளிவாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். அதுபோல தான் பணமும் மனிதனை வந்து அடைவது. பணம் வர வேண்டும், நமக்கோ அல்லது தர்ம காரியத்துக்கோ செலவாக வேண்டும், மறுபடியும் வர வேண்டும், செலவாக வேண்டும். அப்படி வர வேண்டும், போக வேண்டும், அப்படி தான் இருக்கணும். அப்போ அந்த குளம் தண்ணி வரும், தேங்கும், மறுபடியும் போய்விடும். அப்போ அந்த குளம் சுத்தமாக இருக்கும், தெளிவாக இருக்கும்.
இப்போ தண்ணி வந்துச்சு அந்த அந்த குளத்துக்கு, அந்த வெளியேற்ற முடியல, அங்கே தண்ணி தேங்கிடுச்சுன்னா அது பாசி பிடித்து யாரும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அசுத்தமாகி வீண் பாழாகிவிடும். அதுபோல தான் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பணம் என்பது நிலையற்றது. கைக்கு கைமாறும் பணமே என்ற அந்த பாடல் வரிகள்லாம் இதை வைத்துதான் சொல்லப்பட்டது. பணம் வர வேண்டும், அது நமக்கும் செலவாக வேண்டும், அதுபோல் தர்ம காரியத்திற்கும் பயன்படுத்தி காலியாகிவிட வேண்டும், மறுபடியும் வர வேண்டும். இந்த ஒரு சுழற்சி முறை இருக்க வேண்டும். ஆக அந்த அப்படி அந்த இடம் அந்த பணம் தங்கி விடுவது கருமி என்று சொல்லுகிறோம் இல்லையா, கஞ்சன் என்று சொல்லுகிறோம். அது போன்ற நிலைகளை எல்லாம் இது தருகிறது. ஆக இந்த அமைப்பு 80% பாபத்துவ அமைப்பு தான். 20% ஏற்படுத்தக்கூடிய சுபத்தை நாம் கருத்தில் கொள்வதில்லை. ஆக மொத்தத்தில் இது ஒரு அசுப அமைப்பே. சரிங்க. இது வந்து இது நிவர்த்தியாக இருக்குது என்னுடைய ஜாதகத்தில். நிவர்த்தியாகன்னா என்ன பண்ணுறதுன்றதை விட எது மாதிரியான அமைப்புகள் இருந்தால் அதை நிவர்த்தின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அமைப்பை சுபர்கள் பார்க்க வேண்டும். முதல் தரமாக 6-8 மறைந்திருந்தால் இந்த அமைப்பு பெரிய தீமைகளை செய்வதில்லை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த 6-8 தவிர வேறு இடங்கள் இருக்கிறது என்று சொன்னால் சுபர்கள் நல்ல பலம் பெற்ற குருவினுடைய பார்வை அங்கு பதிய வேண்டும், பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அங்கு பதிய வேண்டும், உச்சம் ஆட்சி என்று நிலைகளில் உள்ள சுக்கரனுடைய பார்வை அங்கு பதிய வேண்டும், அல்லது தனித்த புதனினுடைய பார்வை அங்கு பதிய வேண்டும். அவ்வாறாக பதியும் போது பதிந்த அந்த சுபக்கோளினுடைய அந்த பலத்தை ராகு ஒரு குறிப்பிட்ட சதமானம் ஈர்த்து கொள்வார், உண்மைதான். ஆனால் அந்த அமைப்பு ஓரளவுக்கு சுபத்துவமாகும், பெரிய கடுபலன்களை செய்யாமல் சுபநிலையை தருகிறது. இப்போ உதாரணத்திற்கு ராகு செவ்வாய் இணைந்து 7ஆம் பாவத்தில் இருக்கிறார்கள். அப்போ என்ன சொன்னோம், வாழ்க்கை துணை பாதிக்கப்படுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ அந்த இடத்துல குருவினுடைய பார்வை அங்கே பதியுதுன்னு சொன்னால், அப்போது அவருடைய பிரிவதில்லை, விவாகரத்தாவதில்லை, அல்லது அந்த வாழ்க்கை துணை நம்மை விட்டு நிரந்தரமாக பிரிந்து போவதோ அல்லது மரணித்து போவதோ நடக்காது. ஆனால் சில பிரச்சனைகளோடு அவங்க வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க தொடரும். இவ்வளோதான். இதுதான் அந்த அசுபத்திற்கும் அந்த சுபரனுடைய தொடர்பு வரும்போது அந்த அசுபம் எது மாதிரியாக தன்னை மாற்றிக்கொள்கிறது என்பதற்கும் உள்ள வித்தியாசம். ஆகவே இந்த அமைப்பை இணையக்கூடாது. சுபர்கள் இணைந்தால் அவர்களும் இணைந்தாலும் ஓரளவுக்கு நல்லது தான். ஆனால் அந்த சுபக்கிர கோளினுடைய திசை நன்மையாக இருக்காது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். ஆனால் இந்த துர் அமைப்பு ஒரு கொடுமையான பலன்களை செய்வதில்லை என்பதும் அதோட பின்பக்கம் உள்ள ஒரு விஷயம். ஆகவே சுபரனுடைய இணைவு, சுபரனுடைய பார்வை, ஆக மொத்தத்தில் சுபரனுடைய சம்பந்தம் அந்த அமைப்போடு படும்போது அந்த அமைப்பு பலவீனமாகிறது அல்லது கெடுபலன்களை அதிகமாக செய்வதில்லை என்பதும் நாம் உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நம்முடைய ராகுவும் செவ்வாயும் இணைந்து ஏற்படுத்தக்கூடிய கெடுபலன்கள். நன்றி.